ஹலோ ஆல், ஐம் டாக்டர் நிவேதிதா, ஆப்ஸ்டடிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட். நம்ம இன்னைக்கு டிராவல் இன் பிரெக்னன்சி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நிறைய பேஷண்ட்ஸோட டவுட்ஸ் வந்து பிரெக்னன்சி எப்போ டிராவல் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்து டிராவல் ஆஸ் சச் இஸ் சேஃப் தான் டியூரிங் பிரெக்னன்சி. ஸோ யூஸ்வலாக நம்ம வந்து கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், அதாவது ஃபர்ஸ்ட் 12 வீக்ஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்றது உண்டு. பட் இட் டசன்ட் மீன் தட் நீங்க இந்த டே டு டே கம்யூட், ஆஃபீஸ் போறது அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. ஒன் திங் விச் ஐ யூசுவலி டெல் மை பேஷண்ட்ஸ் இஸ் செல்ஃப் டிரைவ் பண்றது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த கிட்டினஸ், நாஷியா, வாமிட்டிங்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அலர்ட்டா இருக்க மாட்டீங்க ரோட்ஸ்ல. ஸோ அதனால செல்ஃப் டிரைவ் பண்ணாதீங்க. ப்ரிஃபரபிளி வென் யூ ஆர் டேக்கிங் அ டூ வீலர், டு நாட் செல்ஃப் டிரைவ். அதுதான் ஒரே ஒரு சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் நான் சொல்றது பேஷண்ட்ஸ் கிட்ட. அதர்வைஸ் இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபிள் டேக்கிங் அ ஃபோர் வீலர், இட் இஸ் ஃபைன். பட் அதுவுமே ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது தான் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். அதர்வைஸ் பார்த்தோம்னா, வென் யூ ஆர் டிரைவிங் அ ஃபோர் வீலர், ப்ராப்பரா சீட் பெல்ட்ஸ் போடுறதுக்குன்னு ஒரு தனி டெக்னிக் இருக்கு. அந்த சீட் பெல்ட்டோட அந்த ஷோல்டர் இது வந்து யூ ஷுட் பி வேரிங் இட் பிட்வீன் யுவர் பிரெஸ்ட். அப்புறம் அந்த லேப் பெல்ட் வந்து பிலோ த அப்டமன், அந்த டம்மிக்கு கீழே இருக்கணும். அந்த மாதிரி சர்டன் டிப்ஸ்லாம் இருக்கு. டெஃபினெட்லி நீங்க வந்து ஒரு ரெகுலர் டிரைவ் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட நெக் ரெஸ்ட், உங்களோட பேக் ரெஸ்ட்லாம் கரெக்டா பார்த்து கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. அண்ட் வண்டி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி டெஃபினட்டா வேர் த சீட் பெல்ட், பி கம்ஃபர்டபுள் அண்ட் தென் ஸ்டார்ட் யுவர் வெஹிக்கிள். தட் இஸ் ஒன் பாயிண்ட். அதர்வைஸ் டூ வீலர்ஸ் ஓட்டுறீங்க அப்படின்னா டெஃபினட்டா ப்ராப்பர் ஹெல்மெட், இந்த ஹாஃப் ஹெல்மெட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணாம ப்ராப்பர்லி கவர்ட் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க. ப்ராப்பர் பேஸ்ல போங்க. ஈவன் தோ உங்களுக்கு வந்து ஒரு டெய்லி கம்யூட் இருந்தாலும், இஃப் யூ ஆர் கோயிங் இன் ஒரு மீடியம் பேஸ், ரெகுலரா போயிட்டு இருக்கீங்க அந்த ரோட்ல அப்படின்னா, இட் ஷுட் பி கம்ஃபர்டபுள் ஃபார் யூ. But if you're planning on long travels for a vacation or for a function or whatever it is, I would recommend a proper comfortable travel like an air travel இல்லனா ஒரு train travel, because அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு நடந்துக்கிறதுக்கு பெட்டரா இருக்கும். Bus travels are also okay only. ஏன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அது நீங்க நடக்கலாம். ஸோ தட் ப்ரொலாங் பீரியட்ஸ் ஆஃப் சிட்டிங்கோ இல்ல இம்மொபைலா இருக்கிறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும் அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன்ஸ்ல. ரெஸ்ட் ரூம் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். பி இட் அன் ஏர் டிராவல் ஆர் ட்ரெயின் டிராவல், அந்த மாதிரி இருக்கும்போது ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களால. அண்ட் ஜென்ரலி ஸ்பீக்கிங், ஆஃப்டர் யோர் 9th மந்த் ஆர் மோஸ்ட் ஆஃப் தி ஏர்லைன்ஸ் அண்ட் இது வந்து தே டு நாட் அலோவ் எனி பிரெக்னென்ட் உமன் டு டிராவல் ஆஃப்டர் 34 வீக்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி ரிஸ்க் ஆஃப் ப்ரீடம் லேபர். ஸோ உங்களுக்கு எனி டைம் ஆஃப்டர் தி 8th மந்த் ஆர் த 9th மந்த் லேபர் போகிறதுக்கு, அதாவது டெலிவரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குங்கிறதுனால நிறைய ஏர்லைன்ஸ் வந்து அதை அலோவ் பண்றது இல்ல. அதுக்கு முன்னாடியே கூட சில பேர் வந்து உங்களுக்கு ஃபிட் டு ஃப்ளை சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்க. ஸோ அது உங்களோட கைனகாலஜிஸ்ட் கிட்ட நீங்க வாங்கிக்கிறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர் வென் யூ கோயிங் ஃபார் ட்ராவல் அப்ராட் ஆர் அந்த மாதிரி. வென் யூஆர் ஹேவிங் அ லாங் ஃப்ளைட், சே ஒரு 12 ஹவர்ஸ் 15 ஹவர்ஸ் ஃப்ளைட் அந்த மாதிரி இருக்கும்போது, டெஃபினெட்லி வந்து வாட் இஸ் ரெக்கமெண்டட் இஸ் யூ கேன் வேர் நியூமேட்டிக் ஸ்டாக்கிங்ஸ், இல்லைன்னா ஒரு நார்மல் ஸ்டாக்கிங்ஸ் கூட போட்டுக்கலாம். திஸ் வில் ப்ரிவென்ட் த பிளட் லாகிங் ஆன் யோர் லெக்ஸ். ஸோ அதுக்கும் எய்ட் பண்ற மாதிரி யூ கேன் ஹாவ் அ வாக் இன் பிட்வீன். ஒரு 1 to 2 ஹவர்ஸ்க்கு நீங்க ஒரு சின்ன வாக் போயிட்டு வரலாம். இல்லைன்னா யூ கேன் கீப் யுவர் லெக்ஸ் மொபைல் ஆல் த டைம், லைக் கால் அசைச்சுக்கிட்டே இருக்கலாம், உங்களோட டோஸை விகில் பண்ணிட்டு இருக்கலாம். திஸ் வில் கீப் த பிளட் சப்ளை இன் அ கான்ஸ்டன்ட் மோஷன். அதாவது ஒரு இடத்துல போய் பிளட் தங்கிக்காது. ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த ரத்த கட்டோ இல்ல அதனால பெயினோ, டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வர்றதுக்கோட சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. பிகாஸ் தட் இஸ் அ வெரி ரிஸ்கி கண்டிஷன். ஸோ தட் இஸ் ரிகார்டிங் யுவர் ஏர் டிராவல். ஸோ பஸ் டிராவல் இஸ் அகேன் சேஃபர், பிகாஸ் நீங்க ஸ்லீப்பர் பஸ்ஸோ இல்ல சிட்டிங் பஸ்ஸஸ்லயோ போறீங்க அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி அப்பவுமே வேற ப்ராப்பர் ஸ்டாக்கிங்ஸ் அண்ட் கீப் யுவர் லெக்ஸ் மொபைல். டூ மெனி லக்கேஜஸ் எடுத்துட்டு போகணுன்ட்டு இல்லாம கொஞ்சம் லைட் லக்கேஜா கேரி பண்ணுங்க வேறவர் யூ கோயிங். அண்ட் செகண்ட் திங் இஸ் ஆல்வேஸ் கேரி யுவர் மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எப்பயுமே வைல் ஆன் டிராவல். பீட் ஈவன் அ ஷார்ட் ட்ரிப், ஒரு 5 ஹவர்ஸ் டிராவல், ஒரு 6 ஹவர்ஸ் டிராவல்னா கூட ஒரு ஒரு மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இட் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் டு ரீச் அ மெடிக்கல் பிளேஸ் ஃபார் வாட் எவர் எமர்ஜென்சி தட் இஸ். And if you're planning on a vacation, I would say definitely you can go on a vacation if it is
டெஃபினெட்லி சேஃபர். உங்களோட கைனகாலஜிஸ்ட் ஹஸ் கிவன் அ கோ அஹெட் அப்படின்னா டெஃபினட்டா போலாம். பட் சூஸ் பிளேசஸ் வேர் இட் இஸ் நியரர் டு எனி மெடிக்கல் ஹெல்ப். அண்ட் டோன்ட் சூஸ் பிளேசஸ் வித் வெரி ஹை ஆல்டிடியூட், இல்லைன்னா எனி ஹைக்கிங் சைட், இல்லைன்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட் ரிசார்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் சூஸ் பண்ணாம கொஞ்சம் பிஸி பிளேசஸ் அண்ட் வேர் யூ கேன் ரீச் அவுட் டு மெடிக்கல் ஹெல்ப் வென் எவர் இட் இஸ் நெசசரி அந்த மாதிரி பிளேசஸ் சூஸ் பண்ணுங்க. And if you're traveling for any family function or any other places where you have to gather in a crowd, I would say definitely நீங்க ஒரு flu vaccine இல்ல whatever the tablets that is necessary for you to be taken, if at all you acquire an infection, அந்த மாதிரி உங்களோட கைனகாலஜிஸ்டோட ஒப்பீனியன் வாங்கிட்டு நீங்க டெஃபினட்டா அந்த மாதிரி வேக்சின்ஸ் போடலாம். For work, if you are traveling maybe to some other countries across continents அந்த மாதிரி போற மாதிரி இருக்கு அப்படின்னா yellow fever vaccine அந்த மாதிரி நிறைய வேக்சின்ஸ் தேவைப்படும். பட் சர்டன் வேக்சின்ஸ் ஆர் கான்ட்ரா இண்டிகேட்டட் இன் பிரெக்னன்சி. அது என்னன்னு உங்களோட கைனகாலஜிஸ்ட் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான நெசசரி டாக்குமெண்ட்ஸ் ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் நீங்க வச்சுக்கிறது வில் ஆல்வேஸ் கம் இன் ஹேண்டி. சின்ன சின்ன டிராவல்ஸ் லைக் வித்தின் த சிட்டிக்குள்ள டிராவல் பண்றது அந்த மாதிரி பண்றப்ப பீக் அவர் டிராஃபிக்ஸ் அண்ட் பிரைம் டைம் டிராவல் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. எவ்ரிடே கம்யூட் டு த ஆஃபீஸ் ஷுட் பி அ properly done in a proper vehicle following proper safety measures. Also, while on travel, stay hydrated, use proper restrooms, நடுவுல கேப் எடுத்துட்டு டெஃபினட்டா டிராவல் பண்ணுங்க. If at all you're going to a place because of some any bus strike இல்ல வேற அந்த மாதிரி டிராவல் நெசசிட்டிஸ் உங்களுக்கு வந்து இப்போ கிடைக்கல, ஒரு 4 வீலர்ல தான் உங்களுக்கு வந்து ஒரு சென்னை டு கல்கட்டா வரைக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா டூ பிரேக் யோர் ஜர்னிஸ் அண்ட் கோ. அண்ட் டெஃபினட்டா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு நோட் டியூரிங் எனி லாங் டிராவல் இஸ் ஃபுட். ஸோ நியூட்ரிஷன்ல ரொம்ப கவனமா இருங்க. ரொம்ப ரிலையபிள் சோர்சஸ் இருக்கான சாப்பாடு தான் சாப்பிடுங்க. டோன்ட் டேக் அண்டர் குக்ட் ஆர் பார்ஷ்லி குக்ட் ஃபுட் லைக் சலாட்ஸோ இல்ல அன்ரிலையபிள் சோர்சஸ்ல செஞ்ச அண்டர் குக்ட் ஃபுட் லைக் சட்னிஸ், ரைத்தாஸ் அந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. இட்லி தான் சாப்பிடணும்னு இருந்தா கூட இட்லி அண்ட் சாம்பார், பிகாஸ் சாம்பார் வில் பி பாயில்டு, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. whatever the water, be sure that is bottled or it is very reliable source, properly heated or boiled அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அன்குக்டு மீட் ஆர் இந்த மாதிரி லெக்டிஸ் அந்த மாதிரி சலாட்ஸ்லாம் சாப்பிட வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் யூஸ் பண்ணுறதுமே இஃப் யூ கேன் அஃபோர்ட் சம் ரேப்பர்ஸ் லைக் டாய்லெட் டிஷ்யூஸ் அந்த மாதிரி அண்ட் ஹேண்ட் சானிடைசர்ஸ், அப்புறம் வந்து லிக்விட் சோப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த மாதிரி சோப் ஸ்ட்ரிப்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹாவ் அ க்ளீன் அண்ட் அ ப்ராப்பர் ட்ராவல் அண்ட் ஹாவ் இட் let it be safer for you. Try to keep all these things in mind. If at all it's going to be an emergency travel, again, do not panic. The first thing that you will take is at least a sanitizer, a hand towel, and your medical records. அது மட்டும் கூட நீங்க வச்சா போதும். Of course, a bottle of water and some snacks. Thank you.